அதாவது டிஎக்ஸ்என் அப்படிங்கிற நிறுவனத்துல என்ன மாதிரியான பொருட்கள் இருக்கு, எவ்வளவு தரத்துல இருக்கு, அந்த பொருட்களை ஏன் பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம ரெகுலரா பார்த்துட்டு இருக்கோம். சோ இன்னைக்கான இந்த காலை வேலையில நம்ம எல்லாருமே கனெக்ட் ஆயிருக்கிறதுக்கான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சோ டிஎக்ஸ்என்ல ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு. அதாவது டிஎக்ஸ்என்ல இந்த பொருட்களை நீங்க வாங்கக்கூடிய பொருட்கள்ல மாத்தி வாங்குறது மூலியமா உங்களுக்கு ஒரு விதமான பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. சோ அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பீக்கர் இருக்காரு. சோ அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, சோ இன்னைக்கு டிஎக்ஸ்என்ல இன்னைக்கு தமிழ்நாட்டுல முக்கியமா பிசினஸ் பண்ணக்கூடிய லீடர்ஸ்ல ஒரு டாப் 10 ஒரு டாப் 15க்குள்ள எடுக்கிறோம் அப்படின்னா, சோ கண்டிப்பா அந்த லிஸ்ட்ல சோ இவரும் கண்டிப்பா இருப்பார். சோ இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஆக்டிவா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல ரொம்ப சூப்பரா, இன்னைக்கு தமிழ்நாடு குரோத்துக்கு ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய லீடர் லிஸ்ட்ல கண்டிப்பா இவரும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான லீடர் தான். சோ இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு செஷன் கொடுக்க போறாரு. சோ இவரும் பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பத்துல டிஎக்ஸ்என ஒரு ஒரு டிஎக்ஸ்ல இருக்கக்கூடிய பொருட்களை மாத்தி வாங்க ஆரம்பிச்ச ஒரு பர்சன் தான். இவர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு துபாயில வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. பட் டிஎக்ஸ்என் அப்படிங்கிற வாய்ப்பை எடுத்து அவரு துபாயில இருந்து இந்தியால வந்து அவருடைய குடும்பத்தோட அவரு செட்டில் ஆகிறதுக்கான ஒரு விஷயத்த டிஎக்ஸ்என் வாய்ப்பு அவருடைய லைஃப்ல அமைச்சு கொடுத்திருக்கு. அப்ப அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டிஎக்ஸ்என்ல ஒரு 15 வருஷத்துக்கு மேல டிஎக்ஸ்எனோட எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த வாய்ப்பை பெரிய அளவுல பயன்படுத்திட்டு இருக்காரு. அதுதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன். தமிழ்நாடுடைய வளர்ச்சி இந்த நிறுவனத்துல ஒரு 15 பேர்ல முக்கியமான லிஸ்ட்ல இவரும் கண்டிப்பா இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். இன்னைக்கான நம்மளுடைய ஸ்பீக்கரா இருக்காரு. ஸோ ஒன் ஆஃப் த சூப்பர்பு ட்ரெய்னர், ஒன் ஆஃப் த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ட்ரெய்னர் தான் இன்னைக்கு நம்மளுக்கான செஷன் கொடுக்க இருக்காரு. ஸோ இன்னைக்கு டிஎக்ஸ்எல்ல நிறைய விதமான பொசிஷன் இருக்கு, நிறைய விதமான ஸ்டேட்டஸ் இருக்கு. அந்த மாதிரியான ஸ்டேட்டஸ்ல இன்னைக்கு எக்ஸிக்யூட்டிவ் டபுள் டைமண்ட் அப்படிங்கிற ஒரு நிலைய இப்ப ரீசெண்டா அடிச்சிருக்காரு. கூடிய சீக்கிரம் நிறைய விதமான லெவல்ஸ்ல மூவ் ஆகவும் இருக்காரு. சோ இவருடைய செஷனை கண்டிப்பா இன்னைக்கு புதுசா வந்திருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பா அடுத்த ஒரு 45 மினிட்ஸ் உங்களுடைய டைமை கொடுத்து நீங்க லிசன் பண்ணுங்க. கண்டிப்பா டிஎக்ஸ்என் வாய்ப்பு என்ன அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா தெரிஞ்சுப்பீங்க. ஸோ உங்க எல்லாருடைய சார்பாகவும், உங்க எல்லாருடைய பிரசன்ஸோடையும், உங்க எல்லாருடைய விர்ச்சுவல் அப்ளாஸோடையும் நான் இன்னைக்கான ஸ்பீக்கர் மிஸ்டர் அமீர் சுல்தான், எக்ஸிகியூட்டிவ் டபுள் டைமண்ட், அவரை இன்வைட் பண்றேன். ஸோ வெல்கம் சார். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ சார். குட் மார்னிங். குட் மார்னிங். தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். எல்லா புகழும் இறைவனுக்கு. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய என்ன டிஎக்ஷன் கொண்டு வந்த என்னுடைய அப்ளைனுக்கும் என்னை வழிநடத்த கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவனுக்கும் நன்றியை சொல்லி, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா, டிஎக்ஷன் கம்பெனி. ஏன்னா நிறைய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, டிஎக்ஷன் கம்பெனியா, அது வந்து அந்த மருந்து விற்கக்கூடிய கம்பெனி. டிஎக்ஷன் கம்பெனி இது கேன்சருக்காக உள்ள கம்பெனி தானே இது, இது சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கம்பெனி தானே இது அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் வந்து நிறைய பேர் சொல்றாங்க டிஎக்ஷனை பத்தி. டிஎக்ஷன் கம்பெனி ப்ராடக்ட் மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு பார்மாசிட்டிக்கல் கம்பெனி கிடையாது. டிஎக்ஷன் கம்பெனி ஒரு பெரிய வாய்ப்பை, பொருளாதாரத்தினுடைய வாய்ப்பை கொடுக்கக்கூடிய கம்பெனி. இந்த கம்பெனில நாம இணைஞ்சு இந்த கம்பெனில வந்து பிசினஸ் பண்ணா எப்படி எல்லாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு சேஞ்சஸ் கிடைக்குன்றதுக்கு நிறைய முன் உதாரணங்கள் சொல்லலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 100 பேர் இதுல 100 பேர் இதுல இருக்குன்னா, இதுல வந்து புதிய நண்பர்களும் இருப்பீங்க, பழைய ஆல்ரெடி டிஎக்ஷன்ல பிசினஸ் பண்ணக்கூடியவங்களும் இருப்பீங்க. எல்லாம் வல்ல இறைவன் வந்து இந்த 2 தரப்பு மக்களுக்கும் வந்து ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்குன்னு பிரார்த்தனை செஞ்சுட்டு, இன்னைக்கு உண்டான இந்த மீட்டிங்ல நம்ம உள்ள வந்துருவோம். பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. டிஎக்ஷன் கம்பெனி பார்மஸ்டிக்கல் கம்பெனி மட்டும் கிடையாது. இதுல பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய பலவிதமான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்கு. இதுல நாம என்ன செய்யலாம்? ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு பிசினஸா நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம். ஒரு கம்பெனில வந்து பிசினஸா இணைஞ்சு செய்யணும்னு நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னா,
நம்ம எப்படிலாம் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில பிரின்சிபல் இருக்கு. இப்ப அந்த அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு பிசினஸ் மேனா இருக்கிறதுனால நான் என்ன எதிர்பார்ப்பேன்? மக்கள் வந்து பிசினஸ் உள்ள நுழையும்போது என்ன எதிர்பார்ப்பாங்க? கம்பெனி சைட்ல வந்து கம்பெனி எப்படி இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது பல விஷயங்கள் சொல்லலாம். ஆனா அதுல ரத்தின சுருக்கமா வந்து பார்த்தீங்கன்னா, 6 விஷயங்கள் வந்து எந்த கம்பெனியில இருக்கோ, அந்த கம்பெனி மார்க்கெட்ல ஹிட் அடிக்கும். எந்த கம்பெனில இருக்கோ அந்த கம்பெனி மார்க்கெட்ல நல்ல ஒரு குரோத் ஆகும். அவங்களும் குரோத் ஆவாங்க. அவங்களை சார்ந்தவர்களையும் வளர்த்து எடுப்பாங்க. அப்படி என்ன அந்த 6 விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் புதிய நண்பர்கள் இன்றைய மீட்டிங்க வந்து கேட்டுட்டு இருக்கீங்களோ, இந்த மீட்டிங் மூலியமாக உங்களுடைய லைஃப்ல பெரிய சேஞ்சஸ் வரப்பொழுது. ஏன்னா, நீங்க ஒரு 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 எதிர்பார்த்த ஒரு விஷயம், அதே நேரத்துல நீங்க எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்ப இந்த டிஎக்ஸ்என் கம்பெனி குடுக்குது. அப்படி என்ன இந்த 6 வகையான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஃபர்ஸ்ட் வந்து கம்பெனியுடைய பேக்கிரவுண்ட் நல்லா இருக்கணும். ஏன்னா நெறைய கம்பெனி மார்க்கெட்ல வந்து பார்க்கும்பொழுது வராங்க, பைசாவ சுருட்டுறாங்க, ஓடி போயிடுறாங்க. நியூஸ் பேப்பர் தொறந்தா இந்த கம்பெனி இவ்வளவு ஏமாத்திட்டாங்க, அந்த கம்பெனி இவ்வளவு ஏமாத்திட்டாங்க. அப்ப டிஎக்ஸ்என் கம்பெனி துவங்கப்பட்டு ஏறத்தாழ 33, 34 வருஷம் ஆனாலும் ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு? அப்ப கம்பெனியுடைய பேக்கிரவுண்ட் என்ன? 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு பிசினஸ் பண்ணாலும், அந்த பிசினஸ்ல என்ன ப்ராடக்ட் நம்ம வந்து சேல்ஸ் பண்ண போறோமோ, அந்த ப்ராடக்ட் ஈஸியா சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளா? அத வந்து மக்கள் பார்ப்பாங்க. பிசினஸ் பண்ணக்கூடியவங்க. இப்ப டிஎக்ஸ்எல்ல இருக்கக்கூடிய அந்த ஈஸியா சேல்ஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் என்ன? இப்போ உதாரணத்துக்கு ஒரு இடத்துல சர்க்கரைய கொட்டி வச்சா, எறும்பெல்லாம் நம்ம கூப்பிட வேண்டியதில்ல. எறும்பே வந்து எடுத்து சாப்பிட்டு போயிடும். அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, டிஎக்ஸ்எல் ப்ராடக்ட் என்னென்ன இருக்கு? 3வது என்ன பார்த்தீங்கன்னா, டிஎக்ஸ்என் கம்பெனி எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்ப அனைத்து மக்களுக்கும் குடுத்துட்டு இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. 4வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிசினஸ் பண்ணக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்வெஸ்ட்மென்ட் ரிலேட்டட் ஆகவும், அ அப்புறம் வந்து எக்ஸ்பென்ஸ் ரிலேட்டட் ஆகவும், அடுத்தது வந்து பலவிதமான லாஸ் வந்துருமோன்னு ஒரு ஒரு பயத்துல ஒரு அச்சுறுத்தல்ல இருப்பாங்க. த்ரெட்டன்ஸ் இருப்பாங்க. இந்த த்ரெட்டன்ஸ் இல்லாத ஒரு ஒரு கம்பெனி தான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அப்ப இந்த 4 விஷயம். 5வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எந்த ஒரு பிசினஸாக இருக்கட்டும். அது ஜவுளி கடையா இருக்கட்டும், மளிகை கடையா இருக்கட்டும், அல்லது வேறு விதமான XYZஆ இருக்கட்டும். எதா இருந்தாலும் சரி, நமக்கு பிறகு நம்ம பிள்ளைங்களுக்கு இது வந்து கரெக்ட்டா நடத்துவாங்களா? நமக்கு பிறகு இந்த கம்பெனி நம்ம பிள்ளைங்களோட சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்ட்ல போவாங்களான்னு எல்லாருக்குமே ஒரு ஒரு டவுட் இருக்கும். ஒரு சந்தேக பார்வை கண்டிப்பா இருக்கும். அப்ப டிஎக்ஸ்என் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படிப்பட்ட ஒரு லெகசிய குடுக்குது? அடுத்தது ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, டிஎக்ஸ்எல்ல எந்த மாரி எவ்வளவு இன்கம் கிடைக்கும்? இப்ப நம்ம ஒரு இடத்துல போயிட்டு ஒரு பிசினஸ் பண்ண போறோம்னா, அவங்க கேட்பாங்க. இதுல எனக்கு எவ்வளவு பெனிஃபிட் கிடைக்கும்? எவ்வளவு இன்கம் வரும்ன்ட்டு. அந்த மாரி டிஎக்ஸ்என் கம்பெனில எவ்வளவு இன்கம் வரும்? அத வந்து இந்த 6 விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, யாரு ஒருத்தவங்க பிசினஸா எடுக்குறாங்களோ, அவங்க கட்டாயமா பார்ப்பாங்க. இந்த 6 விஷயத்தையும் டிஎக்ஸ்என் கம்பெனி எந்த மாரி நமக்கு குடுத்துருக்காங்கன்ற ஒரு விஷயத்த இன்னைக்கு நாங்க பார்ப்போம். இன்னைக்கு யாரெல்லாம் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணீங்களோ, கண்டிப்பா டிஎக்ஸ்என்ல பிசினஸா உள்ள வருவீங்க. உங்கள யாரு கூட்டு வந்தாங்களோ, அவங்கள தொடர்பு கொள்ளுங்க. அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து கம்பெனியுடைய பேக்கிரவுண்ட். ஏன்னா இன்னைக்கு வந்து டிவிய பார்த்தா ஒரு 5000 கோடி ஏமாத்திட்டு போயிட்டான். 10,000 கோடி ஏமாத்திட்டு போயிட்டான். அ இங்க அது ஏமாத்திட்டாங்க. பெண்கள் வந்து நகைய வச்சு பிசினஸ்க்கு வந்தாங்க. இந்த மாரி நெறைய வந்து ஃபோர்ஜரி பண்ணக்கூடிய 1000, 1000, 420 கம்பெனில நெறைய மார்க்கெட்ல வந்தது. அந்த இடத்துல டிஎக்ஸ்என் கம்பெனி எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டிஎக்ஸ்என் லோகோ உதயமாகக்கூடிய சூரியன், துளிர் விடக்கூடிய ஒரு செடியில 3 இலைகள். அடுத்தது டிஎக்ஸ்என் கலர் வந்து ப்ளூ கலர்ல இருக்கு. அதாவது உலகம் வந்து நிலப்பரப்பை விட நீர்ப்பரப்பு தான் அதிகமா இருக்கு. எப்படி இந்த கடலினுடைய நிறத்தை குடுத்திருக்காங்கன்னா, கடல வெளியிலருந்து பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாது. ஆனா அதுக்கு உள்ள போய் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ விஷயங்கள் சொல்லலாம். குறிப்பு ஒரே ஒரு விஷயம் சொல்றேனே, மீன் வந்து கடல்ல வந்து வரக்கூடியதாக இருக்கு. மீன வந்து ஒட்டுமொத்த உலகமே போய் புடிச்சா கூட மீன் காலியாகாது. இல்ல ஒட்டுமொத்த உலகமே யாரும் மீன் சாப்பிட மாட்டேன்னு சொன்னா கூட, மீனெல்லாம் அதிகமாகி ஊருக்குள்ள வந்துராது. அப்ப இது வந்து கடவுளுடைய ஒரு பெரிய ஒரு கிருபை. அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, டிஎக்ஸ்என் கம்பெனி ஒரு உலகம் முழுவதும் கடலை போன்று போகணுன்ற அடிப்படையில, பாசிட்டிவா வந்து இந்த லோகோ வந்து இது பண்ணியிருக்காங்க. கம்பெனி வந்து 93ல மலேசியாவுல துவங்கப்பட்ட கம்பெனி. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 34 வருஷமா இந்த உலகத்துல எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருக்காங்க. கம்பெனியுடைய மெயின் ஸ்லோகனே ஆரோக்கியமும், ஐஸ்வர்யமும், சந்தோஷம் தான். ஏன்னா இன்னைக்கு வந்து ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் இருக்கு, ஆரோக்கியம் இல்ல. ஐஸ்வர்யம் இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு. லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு எக்ஸைட்டட் இல்ல, ஒரு சந்தோஷம் இல்ல அப்டின்னா எதுவுமே செட் ஆகாது.
எப்படி ஒரு ஒரு வாகனம்னா 2 வீலோ அல்லது 3 வீலோ 4 வீலோ தேவையோ, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் சந்தோஷமும் இருந்தா மட்டும்தான் லைஃப்ல செட்டில் ஆக முடியும். இந்த 3த்தையும் வந்து டிஎக்ஸ்என் கம்பெனி கொடுக்குறாங்க. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, டிஎக்ஸ்என் உடைய மெயின் இன்னொன்னு பிசினஸ் ரிலேட்டடா பார்க்கும் பொழுது ஒன் வேர்ல்ட் ஒன் மார்க்கெட். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிசினஸ்மென்ஸ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் சென்னையில ஒரு ஷாப் ஓபன் பண்ணிட்டேன், நான் இன்னொரு திருச்சியில வந்து பிசினஸ் பண்ணா நாங்க இன்னொரு ஷாப் ஓபன் பண்ணணுமே, அப்போ மதுரையில வந்து நான் இன்னொரு ஷாப் பிசினஸ் பண்ணா இன்னொரு ஷாப் ஓபன் பண்ணுமே, அப்போ வந்து பிசினஸ் வந்து growth ஆகும்போது இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகுமே, ஸ்டாஃபுகள் வைக்கணுமே, அவங்கள கண்காணிக்கிறதுக்கு ஒரு கேமரா வைக்கணும், கேமராவை கண்காணித்து ஒரு ஆளை வைக்கணும், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அப்ப அதுக்கு டிஎக்ஸ்என் கம்பெனி ஒரு மாற்று வழி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்தியாவுல தமிழகத்துல ஒரு கிராமமாக இருக்கட்டும் இன்டர்நேஷனல் பிசினஸ் லைசன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த லைசன்ஸை உங்க வீட்டுல இருந்துகிட்டு நீங்க வந்து எடுத்துட்டு அந்த லைசன்ஸை வச்சு நீங்க உலகம் முழுவதும் இந்த பிசினஸ் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம, டெபாசிட் இல்லாம, எந்த விதமான எக்ஸ்பென்ஸ் இல்லாம, எந்த விதமான த்ரெட்டன்ஸ் இல்லாம இன்டர்நேஷனல் பிசினஸ் லைசன்ஸ் கொடுக்குறாங்க. நோ ரினிவல், அதாவது நோ எக்ஸ்பயர் ஆகாத ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க. இது வந்து எவ்வளவு கண்ட்ரில பண்ண முடியும்? இப்போ உதாரணத்துக்கு நம்ம இன்னைக்கு வந்து அமேசான் எடுத்துக்கலாம். வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே நம்ம வந்து அமேசான்ல ஒரு ஆர்டர் போடுறோம், அல்லது ஒரு ஏர்கிராஃப்ட் கம்பெனி எடுத்துக்கிட்டா வீட்டுக்குள்ள இருந்துட்டு ஆர்டர் போடுறோம். இப்ப இந்த அமேசான்ல விற்கக்கூடிய ஒரு 1000 பொருள் இருக்குன்னா 1000 பொருளுடைய ஓனர் வந்து அமேசானுடைய ஓனரா? இல்லையே. அமேசானுக்குன்னு பாத்தீங்கன்னா சொந்தமா ஃபேக்டரி கூட கிடையாது. ஒன்லி வேர் ஹவுஸ் மட்டும் தான் இருக்கு. அப்போ நம்ம இங்க உட்கார்ந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா அமேசான்ல ஆர்டர் போடுறோம் மோர் தென் 1000 ப்ராடக்ட்டுக்கு. அதே கான்செப்ட்ல நாம ஒரு கிராமத்துல இருந்துகிட்டு 200 நாடுகளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம எந்த விதமான ரிஸ்க்கும் எடுக்காம 200 நாடுகளுக்கு இந்த டிஎக்ஸ்னுடைய வாய்ப்பை கொடுக்கலாம். இதைத்தான் வந்து பிசினஸ் பண்ணக்கூடியவங்க எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்தது 5வது என்னன்னு பாத்தீங்கன்னா, டிஎக்ஸ்என் கம்பெனி மருந்து வியாபாரத்தை மட்டுமே செய்யக்கூடிய கம்பெனி கிடையாது. டிஎக்ஸ்என் கம்பெனில டூரிசம் இருக்கு, ரியல் எஸ்டேட் இருக்கு, பார்மட்டிக்கல் இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. மோர் தென் 6 டிவிஷன்ஸ் வந்து இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படினாலும் 10க்கும் மேற்பட்ட டிவிஷன்ஸ் வந்து டிஎக்ஸ்என் கம்பெனி வச்சிருக்காங்க. ஆக அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய பினான்சியல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. யாருக்கிட்டையும் கிரெடிட் வாங்கி, கடன் வாங்கி, லோனை போட்டு அந்த பேங்க்ல இந்த பேங்க்ல போட்டு டிஎக்ஸ்என் வந்து எஸ்டாபிளைஸ்டு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டிஎக்ஸ்என்ல வந்து அவ்வளவு காசுகள், அவ்வளவு முதலீடுகள், அவ்வளவு வருமானம் இருக்கிறதுனால இவங்களுடைய பினான்சியல் வந்து ஸ்டேட்டஸ் வந்து சூப்பரா இருக்கு. கம்பெனி இழுத்துட்டு மூடிட்டு போயிடுவாங்கிற ஒரு சிந்தனையே நம்ம வர வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளவு விஷயங்கள் இந்த கம்பெனில இருக்கிறதுனால ஒரு பிசினஸா பண்ணக்கூடியவங்க யாரா இருந்தாலும் சரி, பிசினஸா யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்களுடைய மைண்ட் செட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்படி எல்லாம் இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் இருந்தா கண்டிப்பா வந்து டிஎக்ஸ்என்ல வந்து அவங்க இறங்கி செய்வாங்க. ஆக இந்த 6 விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா டிஎக்ஸ்என் கம்பெனி யாரெல்லாம் பிசினஸ் பண்றோம்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கம்பெனியுடைய ஃபவுண்டர் எந்த மாதிரி கேரக்டர்? ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து கம்பெனி நல்லா இருக்கு அப்படின்னா அதனுடைய ஒரு முதுகெலும்பே வந்து யாருன்னா அதனுடைய முதலாளி தான். நம்முடைய கம்பெனியுடைய ஃபவுண்டருக்கு பேருக்கு முன்னாடி பாருங்க 3 விஷயம் இருக்கு. ஒன்னு டாக்டர், இன்னொன்னு டாட்டோ, இன்னொன்னு தத்துக்கு. இப்ப எப்படி நம்ம வந்து நம்ம ஊர அம்பேத்கர் ஐயா இருக்காரு, அவரை பத்தி சொல்லும்போது பாரத ரத்னான்னு சொல்லுவோம். அதே போல நம்ம தமிழக முன்னாள் முதலமைச்சர் சொல்லும்போது பாரத ரத்னான்னு சொல்லுவோம். அப்போ பாரத ரத்னா அப்படின்னா என்ன? பி.ஆர். அம்பேத்கர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசாங்கத்தால் கௌரவிச்சு கொடுக்கப்பட்ட விஷயங்கள். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கம்பெனியுடைய ஃபவுண்டருக்கு வந்து டாக்டர் லிம்முக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் மலேசியாக்காராக இருந்தாலும் இவருக்கு வந்து டாக்டரேட் இவர் வந்து முடிச்சிருக்காரு. இந்தியாவில தான் பிஹெச்டி பண்ணிருக்காரு, ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் முடிச்சிருக்காரு. பாத்தீங்கன்னா எப்படி நம்ம ஊர்ல வந்து பாரத் ரத்னாவும் அந்த மாதிரி ஒரு சிறப்புக்குரியது. இந்த டேட்டாவை விட வந்து ஒரு பெரிய லெவல்ல ஒரு அவார்டு, ஒரு ஒரு சிறப்புக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தத்துக். இந்த தத்துக்கும் வந்து கம்பெனியுடைய ஃபவுண்டர் இருக்கு. இதெல்லாம் மலேசியால வந்து மலேசியா அரசாங்கம் இவருடைய சேவையை பாராட்டி கொடுத்திருக்காங்க. ஆக மலேசியாவை சேர்ந்த டாக்டர் லிம்ஜியோதின் என்பவரால டிஎக்ஸ்என் கம்பெனி வந்து துவங்கப்பட்டது. இவங்க 2 முறை இந்தியால பிஹெச்டி பண்ணியிருக்காங்க. ஒன்னு வந்து ஹொலிஸ்டிக் மெடிசன், இன்னொன்னு வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசன். 2 முறை இவங்க பண்ணிருக்காங்க. இந்த 2 முறை பண்ணதுனால கவர்மெண்ட் வந்து இந்தியால வந்து இவருக்கு வந்து பிஹெச்டி டாக்டரேட் வந்து கிடைச்சிருக்கு. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மதர் தெரசாவை பத்தி.
மதர் தெரசாவுடைய அவார்டு ஒருத்தருக்கு கொடுத்தாங்கன்னா அவருடைய குணம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்துக்குங்க. 2004 இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாலைக்கண் நோய் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் கொடுத்ததுனால டிஎக்ஸ்என் உடைய ஃபவுண்டருக்கு பாகிஸ்தானுடைய அரசாங்கம் 2010 வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் பிராண்ட் சயின்டிஸ்ட் சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுத்திருக்காங்க. இன்னும் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பெரிய ஒரு யூனிவர்சிட்டி அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரத்துல வந்து பாத்தீங்கன்னா ராஜா முத்தையா மெடிக்கல் காலேஜ்லயே ராஜா முத்தையா மெடிக்கல் காலேஜும் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் சிதம்பரத்தினுடைய பிரிவும் சேர்ந்து டிஎக்ஸ் ப்ராடக்ட் 2012 வந்து ரிசர்ச் பண்ணிருக்காங்க. இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா மலேசியால வந்து தத்துக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கௌரவிக்கக்கூடிய ஒரு விருதை வந்து இவங்களுக்கு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் கம்பெனியுடைய ஃபவுண்டரை பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். ஆக மொத்தத்துல கம்பெனியுடைய ஃபவுண்டர் வந்து ஒரு நல்ல ஒரு பிசினஸ் மேனாகவும் நல்ல ஒரு சயின்டிஸ்டாகவும் இருக்காரு. கம்பெனியினுடைய பேக்ரவுண்டு நல்லா இருக்கு. வாய்ப்புகளை அள்ளி கொடுத்திருக்கு, கிள்ளி கொடுக்காம. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவரை பத்தி நம்ம வந்து எந்த விதமான நெகட்டிவான ஒரு விஷயத்தையோ அல்லது கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இந்த 33 வருஷத்துல வந்து இவங்களுக்கு போனஸ் கொடுக்கல, இவங்க ப்ராடக்ட் வந்து ஃபேக்கு அல்லது வந்து ப்ராடக்ட் வந்து இவங்க சொந்தமா தயாரிக்கல. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய 99% கம்பெனிகள் வந்து அவங்க சொந்தமா தயாரிக்கக்கூடிய ஃபேக்டரி எல்லாம் அவங்ககிட்ட இருக்காது. எங்கேயாவது யாருக்கிட்ட இவங்க வந்து வேர் ஹவுஸ் வச்சிருப்பாங்க. அந்த விஷயம் டிஎக்ஸ்என்ல கிடையாது. இப்படி பவர்ஃபுல் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் டிஎக்ஸ்என் கம்பெனி. ரெண்டாவது என்ன பார்ப்போம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் பார்ப்போம். ரெண்டாவது வந்து நாம எடுக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் இந்த கம்பெனியுடைய ப்ராடக்ட் ஈஸியா சேல்ஸ் பண்ண முடியுமா, அதுதான் நம்ம ரெண்டாவது பார்ப்போம். இப்ப ஈஸியா சேல்ஸ் பண்ண முடிஞ்சா நாம இந்த கம்பெனில பிசினஸ் எடுத்துப்போம். ஏன்னா நம்மளால சேல்ஸே பண்ண முடியாது, அப்ப நம்ம இந்த பிசினஸ் எடுக்க மாட்டோம். ஆனா இதுல வந்து ஈஸியா சேல்ஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கும் பொழுது சூப்பரா சேல்ஸ் பண்ணலாம். எப்படி வந்து ஒரு இடத்துல சர்க்கரையை போட்டு ஆட்டோமேட்டிக்கா எறும்புகள் வருமோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரெடிஷ்னலா இருக்கக்கூடிய ப்ராடக்ட், மக்களுக்கு தேவை உள்ள ஒரு ப்ராடக்ட், மக்கள் வந்து தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். நாம எதை தேடுறோமோ அது நம்மளை தேடிட்டு இருக்கும். ஆக மக்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து டிஎக்ஸ்என் கம்பெனி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த விதத்துல பார்க்கும்போது இந்தியாவுடைய ஹெர்ப்ல ராஜா என்று சொல்லக்கூடிய அஸ்வகந்தா, ஜின்சங், ஆத்மகுப்தா இன்னைக்கு வந்து ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் எங்க பார்த்தாலும் இருக்கு. அதுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு சொல்யூஷன் டாக்டர் கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளோடு சேர்ந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அருமையான ஒரு ரிசல்ட் கிடைக்குது. அதே போல பெண்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மேல சொன்னது ஆண்களுக்கு ஆண் மலட்டுத்தன்மை அப்படின்னா கீழே இருக்கிறது வந்து பெண்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்காக வந்து ஸ்பைருலினா, நோனி, சதாவரி இது நம்ம கிட்ட இருக்கு. பெண்கள் ரிலேட்டடா குறிப்பா கர்ப்பப்பை ரிலேட்டடா குறிப்பா பிசிஓடி ரிலேட்டடா குறிப்பா வந்து பெண் மலட்டுத்தன்மைக்கு உண்டான பொருட்கள் நம்ம கிட்ட இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் காம்பினேஷன்ல ஒர்க் பண்ணக்கூடியதாக இருக்கும். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் குறிப்பா பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மதிய சாப்பாட்டை ஸ்கிப் பண்ணக்கூடியவங்க, நைட்டு லேட்டா தூங்குறவங்க, லேட்டா பிரியாணி சாப்பிடுறவங்க, அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எங்க பார்த்தாலும் இருக்கு. அவங்களுக்கு காலமேகு மஞ்சிஸ்டாவை கொடுத்து சூப்பர் ரிசல்ட்டை பார்க்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து யூரின் ட்ராக் சிறுநீர் தாரையினுடைய பிரச்சனைகள் அதிகமாகிட்டே போகுது. காரணம் பைக்னாலையும் தண்ணி கம்மியா குடிக்கிறதுனாலையும் அதிகமா வாகனம் ஓட்டுறதுனாலையும் ஒர்க்லோடு வந்து அதிகமா இருக்கிறதுனாலையும் சிறுநீர் தாரையினுடைய பிரச்சனைகள் வந்து வந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு பெஸ்ட் ஒரு சொல்யூஷன் குக்சுராவும் ஜிலாயும் கொடுக்கலாம். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா எலும்பு தேய்மானம் சார்ந்த பிரச்சனைகள், வாதம் சார்ந்த பக்கவாதம், நடக்குவாதம் இப்படி வாதம் சார்ந்த பிரச்சனைகள் இன்னைக்கு அதிகமாயிட்டு போயிட்டு இருக்கு. ஒரு காலத்துல 60 வயசுல வந்த எலும்பு தேய்மான பிரச்சனைகள், வாதம் சார்ந்த பிரச்சனைகள் இன்னைக்கு வந்து 25 வயசுலயே வருது. அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா வந்து இந்த ஹெல்தி போனியும் குகுலியும் கொடுக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் வந்து ஆஸ்துமா, நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள்னா ஒரு 30 வயசுக்கு மேல வரும், 35 வயசுக்கு மேல வரும். இன்னைக்கு 5 வயசு குழந்தைங்களுக்கு இருக்கு. அந்த மாதிரி உள்ள குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி உள்ள பெரியவங்களுக்கு டாக்டர் கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் கூட சிட்டபான் சிறப்பும் துளசி டிராப்ஸும் கொடுக்கும்போது அருமையான ஒரு ரிசல்ட் கிடைக்குது. இன்னும் வந்து சொல்லணும்னா அதே போல வந்து இன்னைக்கு வந்து கார்டிசிப்ஸ், மன அழுத்தங்கள், பார்க்கின்சன், மூளை சார்ந்த பிரச்சனைகள், நரம்பு மண்டலங்கள் சார்ந்த பிரச்சனைக்கு வந்துருச்சுன்னா டாக்டர் கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் கூட இதை சேர்த்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அருமையான ஒரு ரிசல்ட்டை வந்து பார்க்க முடியுது. கார்டிசிப்ஸ் அண்டு
அஸ்வகந்தா, ஆர்ஜிஜிஎல் சர்வரோக நிவாரணி, உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலைவர் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு ப்ரிவென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்டான ஒரு சொல்யூஷன் தரக்கூடியதான் இந்த ஆர்ஜிஜிஎல். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என் காலகட்டத்துல, எனக்கு 45 வயசு ஆகுது, எனக்கு தெரிஞ்சு என் காலகட்டத்துல 40 வயசுக்கு மேலதான் பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிறந்து பல்லு முளைக்குதே இல்லையோ பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குழந்தைகள் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே போல வந்து நாம XYZ ஏதாவது ஒரு பானத்தை நம்ம காலைல எந்திரிச்சோன்னு குடிச்சிட்டு இருக்கோம். அப்போ இதுல ஹெல்த்தியா இருக்கக்கூடிய சர்வரோக நிவாரணி போடப்பட்டுள்ள ஆன்டி கேன்சர் ஆகவும் ஆன்டி ஏஜிங்கா இருக்கக்கூடிய ரெட் மஷ்ரூம் போடப்பட்டுள்ள காஃபி கிடைக்குது. இப்ப இதெல்லாம் வந்து ஃபாஸ்டா மூவ் ஆகக்கூடிய ப்ராடக்டா இருக்கு. இந்த ப்ராடக்ட நாம மக்கள் மத்தியில மக்கள்கிட்ட ஜஸ்ட் சொன்னா போதும், மக்கள் வந்து இதை வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் நம்ம கையில வரும் பொழுது, இன்னும் வந்து பாத்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து முன்னாடி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஊருக்கு ஒரு 10 பேர் இருப்பாங்க. இல்ல பணக்காரர் வீட்டுல மட்டும்தான், யாரெல்லாம் செல்வந்தர்களாக இருக்காங்களோ அவங்க கிட்ட மட்டும்தான் சர்க்கரை வியாதின்றது இருக்கும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிறக்கக்கூடிய குழந்தைக்கே சர்க்கரை வியாதி வந்துட்டு இருக்கு. இப்ப அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல இந்த ப்ராடக்ட் தான் ரொம்ப தேவையுடைய ப்ராடக்டா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இதனுடைய தேவை இன்னும் ஒரு ஒரு 30 மடங்கு அதிகமாயிடும். அப்ப இதை வந்து இப்பவே நாம போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா ட்ரெடிஷ்னலா பார்க்கும்பொழுது நம்முடைய growth ஃபாஸ்டா வரும். ஆக எந்த பிசினஸ் நம்ம எடுக்கிறோமோ அந்த பிசினஸ்ல வரக்கூடிய அந்த கம்பெனி கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் மார்க்கெட்ல ஹிட் அடிக்கக்கூடிய ப்ராடக்டா இருந்தா நம்முடைய பிசினஸ் growth ஆகும், பூமிங் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் DXN கம்பெனி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதார வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், வேலை இல்லாம வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு மெட்டி ஒலியும் சக்திமானியும் பார்த்துட்டு இருக்கவங்க தான் இந்த பிசினஸ் வாய்ப்புன்னு நினைக்கிறோம். அது வந்து தப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா வீட்டுல உட்காந்து டிவி பாக்குறவங்களுக்கு, நாடகம் பார்க்கறதுலாம் வாழ்க்கையினுடைய அந்த முக்கியத்துவம் கண்டிப்பா தெரியாது. இப்ப இதுல வந்து யாருக்கு இதுன்னா ஆல்ரெடி யாரு வந்து ஒரு ஜாப்ல இருக்காங்களோ, ஆல்ரெடி யாரு வந்து ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மேனா லேக்ஸ் கணக்குல குரோர் கணக்குல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இது ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பாக இது அமையும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கம்பெனில உதாரணத்துக்கு 2019 COVID-19 நேரத்துல நம்ம பார்த்தோம். பெரிய பெரிய பிசினஸ் மேன் ரோட்ல வந்து உட்கார்ந்து இருந்தாங்க. வாடகை கொடுக்க முடியல, சேலரி கொடுக்க முடியல, தன்னுடைய தேவையை வந்து நிவர்த்தி பண்ண முடியல. நகை கையில நிறைய நகை வச்சிருக்காங்க, கழுத்துல நிறைய வச்சிருக்காங்க, அது கொண்டு வித்து காசா எடுக்க முடியல. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் கோவிட்ல ஒவ்வொரு வீட்டை சார்ந்தவர்களும் வந்து அனுபவிச்சாங்க. அப்ப அந்த நேரத்திலயும் DXN நிறுவனம் வந்து யாரெல்லாம் DXN உடைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே போனஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. எந்த எப்பவுமே வந்து லாக் ஆக்குனது கிடையாது. ஊரே லாக்டவுன்ல இருந்தாலும் DXN உடைய இன்கம் வந்து எல்லாருக்குமே கிடைச்சிட்டு இருந்தது. அப்பதான் எல்லாரும் யோசிச்சாங்க, எப்படி வந்து ஒரு காருக்குன்னு ஒரு ஸ்டெப்னி இருக்கோ, ஒரு டயர் பஞ்சர் ஆனாலும் இன்னொரு டயர் எடுத்து போட்டுட்டு போனாமோ அந்த மாதிரி நம்முடைய ஜாப்ல சம்திங் எதா ஆனா கூட நமக்கு ஒரு இன்கம் வரணும் ஒரு சிந்தனை வந்தது. இந்த சிந்தனை ஒவ்வொரு வியாபாரிகளுக்கும் இன்னைக்கும் இருக்கு. ஒவ்வொரு கம்பெனில வேலை செய்யக்கூடிய குறிப்பா யாரு அதிகமா ஹை லெவல்ல சேலரி வாங்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இதுக்கு இருக்கு. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாப்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஒயிட் காலர் ஜாபா இருக்கலாம். ஆனா அவங்களுடைய ஜாப்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப மோசமான அளவுலதான் மனதளவுல பாதிக்கப்பட்டு இருக்காங்க. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு கழுதைக்கு மேல ஒரு மனுஷன் இருக்காரு. அந்த கழுதை என்ன நினைக்குது, கைக்கு தூரத்துல கண்ணுக்கு எட்டின தூரத்துலதான் நம்முடைய விஷயம் இருக்கு, நம்முடைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கழுதை வந்து பின்னாடியே போகுது. எக்காரணத்தை கொண்டும் அந்த கழுதையால அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாது. இதுதான் இந்த போட்டோ நமக்கு சொல்லிட்டு இருக்கு. நம்ம யாரையும் திட்டல, இந்த போட்டோ இதுதான் சொல்லிட்டு இருக்கு. அந்த மாதிரி யாரெல்லாம் ஜாப்ல உட்கார்ந்துகிட்டு பினான்சியல் ஃப்ரீடத்துக்காக வேண்டி பேசிட்டு இருக்காங்களோ, பினான்சியல் ஃப்ரீடத்துக்காக வேண்டி வந்து சிந்திச்சுட்டு இருக்காங்களோ கண்டிப்பா அவங்களால அச்சீவ் பண்ணவே முடியாது. ஏன்னா நம்ம ஊர்ல பினான்சியல் ஃப்ரீடம் அடைஞ்சவங்க யாரும் ஜாபுக்கு போல, எல்லாரும் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பிசினஸ் பண்ணா மட்டும்தான் பினான்சியல் ஃப்ரீடத்தை அடைய முடியும். அதுதான் இந்த போட்டோ வந்து சொல்லிட்டு இருக்கு. அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி நம்ம பிசினஸ் பண்றோம், நமக்கு ஒரு செக்யூர் இன்கம் இருக்கா? இன்னைக்கு இன்னைக்கு வந்து எத்தனையோ பேரை பார்க்கும் பொழுது பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க.
ஒரு 20 வருஷம் ஒரே கம்பெனில வந்து அயன் பாக்ஸ் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி ஒரே கம்பெனில இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் ஏஜ்னாலயோ ஏதோ சம்திங் ஏதோனாலயோ வந்து இறந்து போறாங்க. இறந்து போன பிறகு அவங்களுக்கு என்ன இன்கம் இருக்குன்னா 0. நம்ம எவ்வளவு காலம் வந்து கம்பெனில ஒர்க் பண்றோமோ அவ்வளவு காலம் நமக்கு மதிப்பு இருக்கும். ஒன்ஸ் கம்பெனியை விட்டு வெளிய வந்துட்டா நமக்கு வந்து மதிப்பெல்லாம் கண்டிப்பா இருக்காது. அப்போ செக்யூர் இன்கம் இருக்கா இல்லையான்னு நம்ம COVID-19லயே பார்த்துட்டோம். அடுத்தது நாம உயிரோட இருக்கும்போது நம்ம பிள்ளைங்களுக்கு வருமானம் இல்லைன்னா நம்ம இறந்த பிறகு நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு என்ன வருமானம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்ல. இந்த ஃபீலிங்கோட தான் நான் துபாயில இருந்தேன். துபாயில வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்ல சூப்பர்வைசரா இருந்தாலுமே நானும் இந்த ஃபீலிங்கோட இருந்தேன். எப்படியாவது இந்தியாவில செட்டில் ஆயிரணும். இந்தியாவில செட்டில் ஆகணும்னா நம்ம இந்தியாவை பத்தி நமக்கு தெரியாதே. படிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் ஒரு 2, 3 வருஷம் உள்ளூர்ல இருந்தா அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு போயாச்சுங்களேன். இந்தியான்றது என்னுடைய சொந்த ஊராக இருந்தாலும் இந்தியால வந்து நான் வந்த புதுசுல எனக்கு வந்து இங்க சென்னையில இருந்து பக்கத்து ஊருக்கு போறது கூட எனக்கு லொகேஷன் தெரியாது. போறதுக்கு வழி தெரியாது. கூகுள் மேப் மூலியமா தான் போனோம். அப்ப அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது எப்படியாவது இந்தியாவில செட்டில் ஆகணும்னு நினைக்கும் பொழுது இந்தியாவில செட்டில் ஆகணும்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். கையில இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இந்தியாவில செட்டில் ஆகணும்னா நம்ம யாரும் ஏமாத்த வேண்டாம். நம்மளை எப்படி ஏமாத்த வருவாங்கன்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்தியாவில செட்டில் ஆகணும்னா நம்ம ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணா அந்த பிசினஸ் உடைய ஐடியா வேணும். இது எதுவுமே என்கிட்ட கிடையாது. ஆனா வந்து டிஎக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை என்னுடைய அப்ளையன்ஸ் வந்து எனக்கு கொடுத்தாங்க. இறைவனுடைய உதவி கொண்டு இல்லாமல்ல இறைவன் நமக்கு அனைத்து விதமான செல்வங்களையும் கொடுக்கணும். நான் என்ன நினைச்சேன் அந்த நேரத்துல இந்தியாவில செட்டில் ஆனா குறைஞ்சது ஒரு 50,000 இருந்தா போதும் இந்தியாவில செட்டில் ஆயிடலாம். அந்த ஒரு 50,000 இருந்தா போதும் எவ்ரி மந்த் வந்து ஒரு 10ஆம் தேதி 50,000 கிடைச்சா போதும் இந்தியாவில செட்டில் ஆயிடலாம். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சேன். இந்த டிஎக்ஷனுடைய வாய்ப்பை வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன். முழுமையா எடுத்தேன். அதாவது முக்காடு போட்டு நிக்கல. முழுமையா அந்த மதில் மேல் பூனையாகலாம் இல்ல. இங்க ஒரு கால், ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால் அப்படிலாம் இல்ல. முழுமையா எடுத்து பண்ணேன். இறைவனுடைய உதவி கொண்டு அப்பெல்லாம் என் மைண்ட்ல என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, டு யூ ஹாவ் எனி சேஞ்சஸ் லாஸ்ட் 5 இயர்ஸ் இன் யுவர் லைஃப்? கடந்த 5 வருஷத்துல வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நம்ம லைஃப்ல கிடைச்சிருக்கா? இல்லையே. சம்பளமே ரூ. 100 ஏறி இருக்கும். இல்ல ரூ. 1000 ஏறி இருக்கும். இல்ல அதிகபட்சம் போனா ரூ. 2000 ஏறி இருக்கும். அவ்வளவுதான். பெரிய ஒரு சேஞ்சஸ்ல. ஆனா வந்து 2000 சம்பளம் ஏறி அதிகமா இருந்தாலும் செலவுகள் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மேல டபுள் மடங்கு ஆயிருக்கேன். அப்போ கடந்த ஒரு 5 வருஷத்துல வந்து எந்த விதமான சேஞ்சஸ் இல்லைன்னா வரக்கூடிய 5 வருஷத்துல என்ன சேஞ்சஸ் கிடைக்க போகுது? அப்ப இதுதான் என்னுடைய மைண்ட் செட்டா இருந்தது. இதுதான் என்னுடைய மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது. இந்த ஒரு அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா டிஎக்ஷனை ப்ராப்பரா எடுத்து பண்ணேன். நல்ல ஜாப்ல இருக்கும் பொழுது இரண்டு உதவி கொண்டு டிஎக்ஸ்ல வருமானத்தை கிரியேட் பண்ண குறைஞ்சபட்சம் ஒரு மாசம் நம்முடைய ஃபேமிலியை ரன் பண்றதா இருந்தா ஒரு 50,000 இருந்தா போதும்னு நினைச்சேன். அந்த 50,000 ரெடி பண்ண இந்தியா பக்கம் ஓடி வந்துட்டேன். இந்தியாவில செட்டில் ஆயிட்டேன். இப்ப இந்தியாவில செட்டில் ஆன பிறகு எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹோப் டிஎக்ஷன் வந்து நல்ல ஒரு ஹோப்பா போயிட்டு இருக்கு. டிஎக்ஷன் பண்ணக்கூடிய நேரம் பண்ண பிறகு கொஞ்சம் நேரம் மிச்சமாச்சு. அப்ப நேரம் மிச்சம் ஆகும் போது நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து தேங்கி கிடைக்கக்கூடிய ஒரு தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அது ஓடலைன்னா அது பாசியா ஆயிடும். அந்த தண்ணி வந்து கெட்டு போயிடும். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துல தேங்கி நிக்க கூடாது. அப்ப நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணணும்ன்ற அடிப்படையில ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் கடையும் ஒரு ஹெர்பல் ஷாப்பும் ரெடி பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல போகும் பொழுது மந்த்லி வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு 15ல இருந்து 16, 17 லட்சத்துக்கு வந்து டர்ன் ஓவர் கிடைக்குது. ஒரு 3 ஸ்டாஃபுக்கு உண்டான சம்பளம் கொடுத்து பண்ணும் பொழுது அப்பதான் எனக்கு தெரிஞ்சு டிஎக்ஷனை தவிர வேற எந்த பிசினஸ் பண்ணாலும் சரி அதுல த்ரெட்டன்ஸ் அச்சுறுத்தல்கள் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அப்பதான் என் மைண்ட்ல உட்கார்ந்தது யாரெல்லாம் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு மெட்டி ஒலி நாடகம் பாக்குறாங்களோ அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சோம்பேறித்தனத்தை உடையவர்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடையாது டிஎக்ஷன். இது வந்து என்ன மாதிரி வாழ்க்கையில ஏதாவது பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு உண்டான ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இது. ஏன்னா ஒரு ஓனரா இருந்து பார்த்தா தொழிலாளியா 15 வருஷம் கூட இருந்துடலாம். ஆனா ஒரு ஓனரா ஒரு 15 நாள் இருந்தாவே அவங்க மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் சம்பளம் கொடுக்கணும், சேலரி கொடுக்கணும், எக்ஸ்பென்ஸ் இருக்கு, முதலீடு இருக்கு, பொருளை வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஸ்டாஃப் கிட்ட கோவமா கூட பேச முடியாது. கோவமா பேசிட்டீங்கன்னா அடுத்த நாள் அவங்க வரல, நம்ம தான் கக்கூசு கழுவணும். அப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. அப்பதான் நினைச்சேன் இந்த டிஎக்ஸ்என் நிறுவனம் மட்டும்தான் நமக்கு டென்ஷன் இல்லாமல் வருமானத்தை தரக்கூடிய ஒரு பெஸ்ட்
பெஸ்ட் ஒரு கம்பெனி நினைச்சேன். என்ன மாதிரி வியாபாரம் பண்ணக்கூடிய மந்த்லி 15 லட்சம் ரூபாய் மேல சேல்ஸ் டர்ன் ஓவர் காட்டக்கூடிய ஒரு 3 பேரை வச்சு சேலரி கொடுக்கக்கூடிய என்ன மாதிரி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த டிஎக்ஸ்என் கம்பெனி மந்த்லி 2 லட்சம் ரூபாய் இன்கம் எடுக்கக்கூடிய என்ன மாதிரி உள்ளவங்க மட்டும்தான் இந்த டிஎக்ஸ்என் கம்பெனி வந்து ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்துன்னு நினைச்சேன். எவ்வளவோ பிசினஸ் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் இந்த 4 வருஷத்துல. ஆனா டிஎக்ஸ்என்ல இருக்கக்கூடிய அந்த இன்கம் மாதிரி கண்டிப்பா எனக்கு கிடையாது. டிஎக்ஸ்என் இன்கம்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த விதமான எக்ஸ்பென்ஸும் கிடையாது, எந்த விதமான அச்சுறுத்தலும் கிடையாது, எந்த விதமான டென்ஷனும் கிடையாது. கடையை விரிச்சா வாயை திறந்தா கடை ஸ்டார்ட் ஆயிடும். டிஎக்ஸ்என் பிசினஸ் வாயை மூடுனா கடை வந்து க்ளோஸ், அவ்வளவுதான். இதுக்கு டைமிங் கிடையாது, இதுக்கு அன்லிமிட்டெட் அந்த மாதிரி. அப்போ நான் என்ன நினைச்சேன்னா இந்த பிசினஸ் யாருக்கு வந்து ஒரு ஃபாஸ்டா வந்து ஒரு வாய்ப்பையும் ஃபாஸ்டா வந்து ஒரு growth-யும் கொடுக்குது அப்படின்னா யாரெல்லாம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இது ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பா நான் நினைச்சு இந்த டிஎக்ஸ்என் பிசினஸ் மீண்டும் இங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது டிஎக்ஸ்என் இல்லாம வேற எந்த பிசினஸாக இருந்தாலும் சரி, அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த போட்டோல பாருங்க இந்த குழந்தை எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கு. அப்படிதான் எக்ஸைட்டடா இருப்பாங்க. ஆனா வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த குழந்தையினுடைய சிரிப்புல பாருங்க ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். சின்ன சேஞ்சஸ், என்னடா அது எக்ஸைட்டடா ஸ்டார்ட் பண்ணோம், இப்ப எக்ஸைட் ஆகவும் முடியல, அதுவும் முடியல, அழுந்தா அழுதா மத்தவங்க எல்லாருமே பார்ப்பாங்களே அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய காலகட்டத்துலதான் கடைசி ரிசல்ட் என்ன வருதுன்னு பாருங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா பிசினஸும் இதுதான், எல்லா ஜாபும் இதுதான். ஆனா டிஎக்ஸ்என் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஒரு செக்யூர் இன்கம் வந்து நம்ம பார்க்க முடியும். ஒரு பெஸ்ட் ஒரு வாய்ப்பை வந்து டிஎக்ஸ்என் நிறுவனம் நமக்கு கொடுத்திருக்கு, எனக்கு கொடுத்திருக்கு. ஒரு சாதாரண ஒரு மனுஷன் வந்து எனக்கு கொடுத்திருக்குன்னு சொல்றது ஓகே. ஆனா ஆல்ரெடி பிசினஸ்ல இருந்து ஆல்ரெடி பணங்கள் வந்து பழக்கத்துல இருக்கக்கூடிய எனக்கு டிஎக்ஸ்என் கொடுத்திருக்குன்னு சொன்னா அது ஒரு பெரிய விஷயம். ஒரு எஜுகேட்டட் பர்சன் வந்து எல்லாமே எனக்கு வந்து இன்னும் நாலேஜ் வேணும்னு கேட்கிற மாதிரி, சரிங்களா? அப்ப எனக்கு ஆல்ரெடி இன்கம் இருந்தாலும் நான் டிஎக்ஸ்என் பண்றேன்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. என்ன மாதிரி எவ்வளவோ மார்க்கெட்ல வந்து பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் இருக்காங்க. அந்த தொழில் அதிபர்களுக்கு இந்த டிஎக்ஸ்என் வாய்ப்பு வந்து நம்ம கொடுக்கும் பொழுது நம்மளுடைய பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு growth ஆகும். அதே போல வந்து த்ரெட்டன்ஸ் அச்சுறுத்தலுக்கு வந்து கிடையாது. இதுல வந்து டிஎக்ஸ்என்ல இவ்வளவு டெபாசிட் பண்ணுங்க, இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான அந்த மாதிரி அச்சுறுத்தல்கள், இதுல வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் போடணும், அந்த 10 லட்சத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ல போடுங்க, அந்த 10 லட்சம் டெபாசிட்டா வைங்க, அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த எந்த விதமான எக்ஸ்பென்ஸ் செலவுகளும் கிடையாது. ரெண்ட் நம்மளது இல்ல, சார்ஜ் அந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் எதுவும் கிடையாது, எலக்ட்ரிசிட்டி பில் நம்மளது கிடையாது, சேலரி யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நமக்கு டிஎக்ஸ்என் கம்பெனி இன்டர்நேஷனல் பிசினஸ் லைசன்ஸ் கொடுத்து 200க்கும் மேற்பட்ட நாடுகள்ல நீங்க இந்த பிசினஸ் பண்ணுங்க ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க. எந்த விதமான லாஸும் கிடையாது. செக்யூர் இன்கம் நமக்கு பிறகு நம்முடைய குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சொல்ல வேண்டியதுதான், ஒரு 3000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுங்க, எல்லா மாசமும் உங்களுக்கு வருமானம் வரும். அவ்வளவுதான். 3000ன்றது நம்ம வீட்டுல அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருளை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணா போதும், நமக்கு வந்து ஒரு இன்கம் வரும்னு சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வந்து செய்வாங்க. லெகசி இன்னைக்கு ஒவ்வொரு வியாபாரிகளும் ஒவ்வொரு வந்து ஜாப்ல இருக்கக்கூடியவங்களும் நமக்கு பிறகு நம்ம குழந்தைகளுக்கு என்ன இருக்கு, நமக்கு பிறகு நம்ம குழந்தைகளுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டே தான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டிஎக்ஸ்என் கம்பெனி சொன்னா உங்களுக்கு பிறகு உங்க பிள்ளைங்களுக்கு இல்ல, உங்க பேர பிள்ளைங்களுக்கும் சேர்த்து வந்து இங்க வருமானம் இருக்குதுன்றது வந்து டிஎக்ஸ்என் கம்பெனி இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல வந்து செக்யூரான ஒரு இன்கம் இருக்கு. ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும். நமக்கு பிறகு நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் எல்லாமே கிடைக்குமான்றது நமக்கு தெரியாது. யாருக்குமே கேரண்டி இல்லாத ஒரு வாழ்க்கை. 6லயும் நம்முடைய மரணம் வரலாம், 60லயும் நம்முடைய மரணம் வரலாம். மரணத்திற்கு முன்னாடி நம்முடைய ஃபேமிலிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். இன்னைக்கு உள்ள சுச்சுவேஷன்ல ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஆகக்கூடிய செலவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சது அட்லீஸ்ட் ஒரு 25,000 ரூபாய்க்கு நமக்கு தேவை. ஒரு ஃபேமிலி ரன் பண்ணணும், வீட்டு வாடகை, மொபைல் ரீசார்ஜ், வெளியே பிள்ளைங்களை கூட்டு போறதுக்கு, கெஸ்ட் யாரா வந்து சாப்பாடு ஆக்கி போடுறதுக்கு ஒரு 26,000 ரூபாய் 26,700 ரூபாய் நமக்கு வேணும். இன்னைக்கு 26,000 ரூபாய் சேலரி வாங்குறது எத்தனை பிள்ளைங்க இருக்காங்களே? 26,000 ரூபாய் 25,000 ரூபாய் சம்பளம் வாங்காத எத்தனை இளைஞர்கள் ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருக்காங்களே, எல்லாமே சிரமப்பட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க. வறுமை நிறம் சிவப்பா தான் இருக்கு.
அப்ப அந்த இடத்துல சேவிங்னா என்ன இருக்கு? சேவிங் ஒண்ணுமே கிடையாது. அப்ப அந்த இடத்துல டிஎக்ஸ்என் நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா, சேவிங்கும் கிடையாது. இப்படியே நீங்க போயிட்டு இருந்தா உங்களுடைய ஃபியூச்சர் பிளான் தான் என்ன? ஒண்ணுமே கிடையாது. இப்ப அந்த இடத்துல நாம என்ன சொல்றோம்னா, என்னென்னவோ நம்ம பண்ணிட்டு இருக்கும் பொழுது, அதுக்கு கூட அரசியல ப்ரமோட் பண்றோம், ஆன்மீகத்த ப்ரமோட் பண்றோம், சினிமாவ ப்ரமோட் பண்றோம். தனக்கு பிடிச்ச அந்த விஷயங்கள நம்ம ப்ரமோட் பண்றோம். ஏன் நம்முடைய ஃபேமிலிக்கு, நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்முடைய வாழ்க்கைக்காக வேண்டி டிஎக்ஸ்என ப்ரமோட் பண்ணக்கூடாது? ஏன்னா, செக்யூர் இன்கம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, டிஎக்ஸ்எல்ல 10 வகையான இன்கம் வந்து டிஎக்ஸ்என் கம்பெனி எல்லாருக்கும் குடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீங்க டிஎக்ஸ்எல் ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு 10 வகையான இன்கம். நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுக்கு 10 வகையான இன்கம் இருக்கு. நாம ஒரு கம்பெனில பிசினஸா எடுத்து பண்ணா ஒரே இன்கம் மட்டும் தான் இருக்கு. என்ன இன்கம்? வாங்குறோம், சேல்ஸ் பண்றோம், ரீட்டைல் ப்ராஃபிட் மட்டும் தான். ஆனா டிஎக்ஸ்எல் கம்பெனி வாங்குனதுக்கு ஒண்ணு, சேல்ஸ் பண்றதுக்கு ஒண்ணு, ஒரு குரூப்ப ரெடி பண்ணீங்கன்னா அதுக்கு ஒண்ணு, உங்க டீம ரெடி பண்ணீங்கன்னா அதுக்கு ஒண்ணு, நீங்க வெளியூருக்கு போறதுக்கு ஒண்ணு. இந்த மாதிரி வந்து நிறைய பெர்ஃபார்மன்ஸா பாத்தீங்கன்னா 10 வகையான வருமானத்தை டிஎக்ஸ்என் கம்பெனி கொடுத்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை டிஎக்ஸ்என் கம்பெனி கொடுத்திருக்கு. நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய கனவுகளை, நம்முடைய எண்ணங்களை வெற்றி அடைவதற்கு டிஎக்ஸ்என் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கு. ஏன்னா இதுல வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்போது நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய கனவுகளை வந்து அதிகப்படுத்தக்கூடிய எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. ஆனா டிஎக்ஸ்என் கம்பெனி குடுத்திருக்கு. நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். இந்த கம்பெனில எப்படி பிசினஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள யாரு இன்வைட் பண்ணாங்களோ, அவங்கள மீட் பண்ணி அவங்ககிட்ட கேளுங்க. இல்ல நம்மகிட்ட வருமானம் இல்லன்னா, வரது போறதெல்லாம் நம்மள வந்து பேசும். இவரா எனக்கு தெரியாதா? எனக்கு அப்பவே தெரியும்டி உன் புருஷன் ஒண்ணுமே செய்ய மாட்டான் அப்டின்றாங்க. சரிங்களா? வருது போறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள வந்து ஒரு 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 தீவிரவாதி மாரி, ஒரு நக்சலைட் மாரி நம்மள பார்த்துட்டு இருக்கும். ஆக வருமானம் இல்லாட்டி நமக்கு வந்து வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது. நமக்கு வருமானத்த வந்து பார்த்தீங்கன்னா, டிஎக்ஸ்என் கம்பெனி நம்முடைய சுதந்திரத்த வந்து மீட்டெடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்ப வந்து டிஎக்ஸ்என் கம்பெனி குடுத்திருக்கு. இந்த வாய்ப்ப நாம சரியாக பயன்படுத்தினா வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். நம்மளுடைய காலகட்டத்திலேயே ஒரு ஒரு பெரிய ஒரு முதலாளியாக வருமானத்தை தரக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம பார்க்க முடியும். நாம இறந்த பிறகும் நம்முடைய மனைவிக்கும், நம்முடைய குழந்தைகளுக்கும் ஒரு நிரந்தர வருமானத்தை டிஎக்ஸ்என் மூலியமாக நாம அடைய முடியும் என்று சொல்லி, இந்த வாய்ப்ப வந்து எனக்கு எப்படி கிடைக்கும்போது ஒண்ணுமே தெரியாது. ஆனா இன்னைக்கு எல்லாமே தெரியிற மாரி ஆச்சோ, அந்த மாரி இந்த மீட்டிங் யாரெல்லாம் அட்டெண்ட் பண்ணீங்களோ, உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கானல் நீர் மாரி தெரியும். ஆனா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரிய ஒரு கடல். இந்த கடல வந்து சரியான முறையில நாம எடுத்து பயன்படுத்தினா, கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு வெற்றிய நாம பார்க்க முடியும் என்று சொல்லி, இன்றைய நாள் இனிய நாளாக அமைவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் எல்லா விதமான செல்வங்களையும் நமக்கு அளிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செஞ்சு, என்னுடைய இன்றைய மீட்டிங்க முடிச்சுக்கிறேன். நன்றி. குட் மார்னிங் டிஎக்ஸ்என். தேங்க்யூ ஸோ மச் அமீர் சார். ஸோ ரொம்ப ஒரு எக்ஸலண்டான ஒரு ப்ரெசன்டேஷன். எல்லாருக்குமே கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா ஸோ ஃபென்டாஸ்டிக்கா ஸோ டிஎக்ஸ்என் என்ன, டிஎக்ஸ்என்ல என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா, ரொம்ப கிளாரிட்டியா, ஸோ அவருடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பா ஸோ இந்த செஷன் கண்டிப்பா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு அப்படின்னா ஸோ சேட் பாக்ஸ்ல ஒரு பெரிய தம்ஸ் அப்போட ஸோ டிஎக்ஸ்என்ல இருக்கக்கூடிய லீடர்ஸ் உங்களுடைய ஷேரிங் கண்டிப்பா கொடுக்கணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ.